மதுரை பேரம் அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்படுத்தி ஒரு சம்மன் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு வந்து அழைத்து விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார். இது நடந்து 2 வாரங்களான நிலையில் விஜயனை விசாரணைக்கு வருமாறு ஜூலை 15 அன்று சம்மன் அனுப்பினர் காவல்துறையினர். மேகாலயா ப்ராஜெக்ட் என்று பெயரிட்டு சுமார் 15 தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. இந்த ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகியுள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவா? என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா? புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவர் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்ற சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட். தாவேக எம்எல்ஏவை யார் தூக்கிட்டு வந்தாலும் 2 கோடி ரூபாய், நீ தூக்கிட்டு வந்தாலும் உனக்கு 2 கோடி ரூபாய். இதான் அனௌன்ஸ்மெண்ட் மார்க்கெட்டில். பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா. இவனோட இந்த நல்லாட்சிக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த கட்சியில் இருக்கிறேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் தூக்கிக்கிட்டு என்கிட்ட வராதுன்னு ஒருத்தன் கூட சொல்ல. அப்படியா 30 தருவாங்களா? 50 கேட்டு பாருங்க. இப்படிதான் முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. விஜயன் அவர்களை விசாரணைக்கு அழைத்தது தொடர்பான கண்டனங்களை எல்லாம் பாத்தியாப்பா? யார் யார் கண்டிச்சிருக்காங்க? எல்லாம் திமுக. விஜயனை காவல்துறை சம்மன் கொடுத்து ஆஜராக சொல்லி இருக்கிறது. 2 நாட்கள், ஒரு நாள் இரவு விசாரணை முடிச்சு போனவரை திருப்பி போன் பண்ணி வர வச்சு விசாரிச்சிருக்காங்க. வழக்குல சம்மன் கொடுத்து விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன சாவா அடிச்சுட்டாங்க உடனே? இவன் வேலையை விட்டு போயிட்டான். கடைசியாக இதே நாள் தான் வேலையை விட்டு போகிறான். பாருங்க, அது கோஇன்சிடென்ஸ் பாருங்க. விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க, சம்மன் கொடுத்து அழைச்சிருக்காங்க, விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, கூப்பிட்டாங்கன்னா நேரம் போங்க. நீங்க சமய காட்சினா மட்டும் ஏங்க விடிய விடிய கத்தினுக்கிறீங்க? என்ன தூக்குலையா போட்டாங்க விஜயனை? வா ராஜா, என்ன ராஜா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்க திருநாவுக்கரசுக்கு? எதுக்கு ராஜா அனுப்பிச்ச? கைது கூட நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா கையை பசங்கிட்டு நம்பியார் மாதிரி 25 வீடியோ போடுறது. திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் மீசையெல்லாம் இப்படி பொத்திக்கிட்டு போய் ஓரமாக உட்காந்துக்கிறது. நீங்களா இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சட்டம் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சட்டம் என்று இந்த நாட்டில் சட்டம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். நான் ஜேர்னலிஸ்ட். எப்படி சார் ஜேர்னலிஸ்ட் எனக்கு கொம்பா சார் முளைச்சிருக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு. நீங்க தெரியும். அப்புறம் ஆப்ரேஷன் மேகாலயா. ஏன்னா மேகாலயாவில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அங்கே ஒரு குடிசை தொழில் போல இங்கே நடந்து வருகிறது. டெய்லி அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா சொல்லுங்க. சொல்லவா மொழி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை தான் பார்க்கணும். கீழ்மை அரசியலாம். அப்போ உங்க அண்ணன் என்ன மேன்மை அரசியல் நடத்திட்டு இருந்தாரா? நான் கேட்குறேன். அது அதோட கீழ்மை. ஆமா, காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்ணாங்க இல்லையா? உன்னை அடிக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில தெரிஞ்ச பிறகும் ஏன்னா வாய் திறந்தீங்களா? அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. எங்க போன் மட்டும் 20 போனு, நிதிஷ் போனு, என் போன் ஒரு போன் சேர்த்துக்க. என் போன் 3 போனு. இல்ல வாயில கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க 5 வருஷமா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. பத்திரிகையாளர் கண்டிச்சாங்களே சார். சார் மாதிரி ஒரு இழிப்புறவிக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்கன்றத மக்கள் புரிந்து கொள்வார்கள். நம்ம இதுக்கு மேல பேச வேண்டியதில்லை. பைலா சட்ட விதிகளுக்கு எதிராக சுமார் 800க்கும் மேற்பட்ட திமுக ஆதரவாளர்கள் உறுப்பினர்களை சேர்த்து தேர்தல் எனும் பெயரில் மன்றம் கைப்பற்றப்பட்டது. புரியுதா? பேசி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர்களோட டார்கெட்டு இந்த செய்தி குறிப்பில் இருக்கிறது போல 15 எம்எல்ஏக்கள் இல்லை, 50 எம்எல்ஏக்கள். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்